விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி அதை சந்தைப்படுத்துங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சிக்கல்ல விவசாயிங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். வேளாண் பட்ஜெட் இத பத்தி அ ரொம்ப நீளமா நெறைய நம்ம பேசிட்டே போலாம். அந்த பட்ஜெட் வாசிச்ச மாரியே கிட்டத்தட்ட நாமளும் இத பத்தி பேசினா நெறைய நீளமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு இந்த பட்ஜெட்ல. ஆனாலும் விவசாயத்தோட விளையாட்டு ரொம்ப கஷ்டம். அதில நீங்க காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படி இப்படின்னு நெறையா அன்னைக்கு அது விளையாட்டுத்துறை சார்ந்த அமைச்சர் அன்னைக்கு பேசினாரு. அதே மாரி தான் இன்னைக்கு அ நிகழ்வு நடந்திருக்கு. அ நல்ல விவசாயிகள் அதாவது நல்லா விளைவிக்கக்கூடிய பொருட்களை விளைவிக்கக்கூடிய விவசாயிங்களுக்கு பரிசு வழங்குறோம். முதல் பரிசு, 2ஆம் பரிசு அப்படின்னு சொல்லி விவசாயிங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடத்துறாங்க. விளையாட்டு மாரி இங்கேயும் போட்டி நடக்குது அப்படின்னு தான் நினைக்க முடியுது. ஆனா, விவசாயிகள் வந்து எல்லாத்தையும் விளைவிப்பாங்க, போட்டி போடுவாங்க. நல்ல விஷயம் தான். எதுக்காக போட்டி போடுவாங்க அப்படின்னா, வெறும் 50,000 1,00,000 அதுக்காக இல்ல. அவங்க போடுற முதலீடே பல லட்சங்கள தாண்டி போயிரும். அவங்க செலவினமே பல லட்சங்கள தாண்டிரும். ஒரு தக்காளி ஆகட்டும், ஒரு வெங்காயம் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன ஊடுபயிரா இருந்தா கூட அதுக்கு போடுற முதலீடு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில செலவாகும். நம்ம அடுத்த தலைமுறையில விவசாயியா பொறந்து வர்றதெல்லாம் அப்புறமா இருந்தாலும், இப்ப இருக்கிற ஒரு நிதர்சன உண்மைய நாம வந்து தெரிஞ்சுக்கணும். விவசாயம் பண்றது அவ்வளவு எளிய காரியம் கிடையாது. இப்போ தோட்டம் வச்சிருக்கிறவங்கலாம் விவசாயம் பண்ணிற முடியுமா அப்படின்னா, முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு நெறைய மெனக்கெடல் இருக்கணும், நெறைய ஐடியாலஜி இருக்கணும். எந்த காலத்தில எந்த பயிர் செய்யணும், எந்த நேரத்தில எப்படி மழை வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு எந்த மாரியான உரங்கள் தேவைப்படுது, எந்த மாரியான பூச்சிக்கொல்லி அடிக்கணும், இதெல்லாம் நெறைய நமக்கு தெரியணும் விவசாயத்த பத்தி. ஆனா, இது எதுவுமே நமக்கு தெரியாம சும்மா ஒரு தோட்டத்த வச்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பண்ணணும்னா, பண்ண முடியாது. ஏன்னா, அது நெறைய பொருளாதார இழப்புகள் வந்து அதில அதிகமா இருக்கும். இதையெல்லாம் தாங்கிட்டு ஒரு விவசாயி வந்து ஒரு பொருள விளைய வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கான சரியான விலைய அவங்கனால சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து அதுக்கு விலைய வச்சு வாங்கிட்டு போவாங்க. அப்படியான ஒரு தொழில் தான் விவசாயம். கடமைய மட்டும் தான் செய்ய முடியும். பலன எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், விவசாயத்த வந்து விளையாட்டா நெனச்சிராதீங்க.